மா கையை கழுவிட்டீனா வெளியே வாமா. என்னம்மா முறைக்கிற? யோ வேலையை பார்த்துட்டு போயா. ஹலோ நில்லு. என்ன என்ன மரியாதை இல்லாம பேசுற? பின்ன நீதான் எனக்கு ஹேண்ட் வாஷ் பண்ண கத்து கொடுக்குற மாதிரி பேசுற. ஏமா உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. என்ன சார் என்ன பிரச்சனை? நீங்க யார் சார்? நான் எங்க ஹஸ்பண்ட் தான். பாவம் சார் நீங்க. உங்களுக்காக தான் விட்டுட்டு போறேன். பொண்ணா இது? சே ஏய் பிந்து, அந்த ஆள் உன்னை திட்டிட்டு போறான், நீ என்னடா சிரிக்கிற? ஐயோ அவர் தாங்க இப்ப எனக்கு கடவுள் மாதிரி. என்ன வளர்ற? நீங்க முதல்ல போங்க சொல்றேன். போங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு. நீங்க போங்க சொல்றேன். உட்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? சும்மா தான் சொன்னீங்கனாலும் அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் நான் சும்மா சொல்லல, உண்மையிலேயே நான் உன்னை மனசுல அப்படிதான் நினைச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், கவிதாக்காக்கு போட்டியா நான் எந்த காலத்திலயும் வரமாட்டேன். அப்படி நடக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு நான் கவலைப்பட மாட்டேன். அதை நான் ஏத்துப்பேன். சும்மா இருங்க, விளையாட்ட கூட அப்படி சொல்லாதீங்க, அப்புறம் நான் கோச்சுப்பேன். உனக்கு எது விருப்பமோ அதை பண்ணு, அதை நான் தடுக்க மாட்டேன். இப்ப எனக்காக சாப்பிடு. சூர்யா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போலேயே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால என்ன? நீங்க இல்லாத ஃபங்க்ஷனுக்கு நான் ஏன் போகணும்? அதான் போல. நீ பாட்டுக்கு இதுக்காக போய் அவ ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாத. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எப்படியோ இன்னைக்கு உங்க கூட வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணே போதும். சரி சாப்பிடு. அப்புறம் சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. யாருக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க? திவ்யாவோட அம்மா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு சரியா தெரியல. அப்படியா? அம்மா அம்மா கிட்ட அவங்க நம்பரை வாங்கி வச்சுக்க. நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம்னா சொல்லலாம்ல, அதுக்கு தான். ராஜி அப்பா மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வண்டியிலே வந்துரு. செக்க கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிடு. இப்ப என்னமா அவசரம்? இத்தனை வருஷத்துல நான் தொழில கத்துக்கிட்டது எதையுமே தள்ளி போடக்கூடாதுங்கிறது தான். கையோட வேலை முடிஞ்சிடும்ல, கூட வாங்க. சரிங்க மாமா. அப்போ நாங்க கிளம்புறோம். ராஜியும் ஷாமியும் விட்டு போங்க, நாங்க அப்புறம் அதுக்காக இல்ல. இல்ல எல்லாரும் ஒரே கார்ல போயிடலாங்கிறதுக்காக தான் சொன்னேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? நாங்க ஒதுக்கி போனாலும் எங்களை சும்மா இருக்க விட மாட்டீங்களா? எதுக்கு பணவசியமா கத்துறீங்க? என்ன நடந்துச்சு? நாங்க தான் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி தொலைச்சு தலைமுடிக்கிட்டு நிக்கிறோம்ல. அப்புறம் எதுக்கு அந்த ரோட்ல போற சனையை இழுத்து கொண்டாந்து உங்க வீட்டுல வச்சிருக்கீங்க? மா இது ஏன் விஷயம்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அப்சராவை எதுக்கு வேலைக்கு சேர்த்திருக்க? வேணும்னா என்ன சீட்டி பாக்குறியா? உங்களுக்கும் அவளுக்கும் தான் எதுவும் இல்லைன்னு ஆயி போச்சுல, அப்புறம் எதுக்கு அவளை பத்தி கவலைப்படுறீங்க? எனக்கு ஆகாதவளை எதுக்கு நீ கூட்டிட்டு வரணும்? நாங்களும் உங்களுக்கு ஆகாதவங்க தானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் போர் அடிச்சா இங்க கிளம்பி வந்து சண்டைக்கு நிப்பீங்களா? என்ன மதி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியும்ல. சித்தப்பான்னு மதிப்பு கொடுத்த காலம் எல்லாம் போயிடுச்சு. உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா தேவையில்லாம சண்டை போடுறதை விட்டுட்டு கிளம்புற வழியை பாருங்க. என்னம்மா என்ன நண்டு சிண்டுக்கெல்லாம் பேச சொல்லி கொடுத்து வேடிக்கை பாக்குறீங்களா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இந்த மிரட்டுற வேலை எல்லாம் இனிமே இங்க நடக்காது. ஓஹோ, அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டீங்களோ? ஆமா, அப்படிதானே வச்சுக்கோங்களேன். கடைசியா சொல்றேன், அந்த அப்சராவை அனுப்ப முடியுமா முடியாதா?
இதனால என்ன வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். அப்சராவை வேலையை விட்டு அனுப்ப முடியாது. வேணாமதி, அனாவசியமா என்ன கோவப்பட வைக்காத. உங்க கோவம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. தபார், இதையும் மீறி அவ பார்லருக்கு வந்தா அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி இது நான் சாதாரணமா விடவும் மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, அவ பார்லர்ல தான் இருப்பா. என்ன எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். எங்க இருந்து வந்தது இந்த துணிச்சல்லாம்? உங்க பொண்ணு சம்பாதிக்கிறான் தானே? இந்த பார்லர் யாரால வந்தது? நான் போட்ட பிச்சை காசு. கடைசியில எச்சி பாத்திரம் கழுவுற உங்க புத்தியை காமிச்சிட்டீங்களே. வார்த்தை அளந்து பேசுங்க. யாரும் யாருக்கும் பிச்சை போடல. அது அவங்க பாட்டி சொத்து. முறையா அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு. ஆமா மாமா, அப்படியே கோடிக்கணக்கில் இருந்துச்சுல்ல பங்கு பங்கா பிரிச்சு கொடுக்கறதுக்கு. ஏதோ போனா போது என் அண்ணன் பெத்த பிள்ளைங்கன்னு சொல்லி பாவப்பட்டு நான் தான் தூக்கி வீசினேன். நன்றி கெட்ட உங்ககிட்ட போய் பேசுறது சரியா வரவே வராது. அந்த பொண்ணை அனுப்பிருங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். எதுக்குங்க அனாவசியமா வாய் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? எது? நான் அனாவசியமா பேசுறேனா? நீ யாரையா அதுக்குள்ள வர்றதுக்கு? நீ பேசுறத விட நான் பேசுறது அசிங்கம். நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் கொலாவிட்டா நீ பேசுறது இல்ல ஆயிடுமா? யோ, நான் மறக்க மாட்டேயா. இந்த கேடு கெட்டதுக்கு வேணா மறந்து தொலைச்சிருக்கலாம். என்னையா மனுஷன் நீ? என்ன மனுஷ ஜென்ம நீ? கெட்டதை மன்னிக்கிறவனும் மறக்கிறவனும் தான் மனுஷன். அந்த வகையில சுந்தரி அம்மா ஒரு தெய்வம் யா. நீயும் தான் இருக்கிய. அதான் எனக்கும் சந்தேகம். உன் அளவுக்கு இந்த குடும்பத்தை நான் கேவலமா பேசல. ஆனா என்ன மன்னிக்க மாட்டாங்களா? உன்னை மட்டும் மன்னிப்பாங்களா? அப்படி என்ன உனக்கு அவங்களுக்கு? இன்னொரு தடவை இப்படி பேசுன அப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன். டேய், என்னடா பண்ணுவ? என்னடா சொல்ற? நடராஜ், அமைதியா இரு. ஏய், அந்த என்ன வார்த்தை சொல்றான் பாத்தியா? சொல்லட்டும், விடு. விடு. அவர் சொன்னா இத பத்தி பேசினாதான் அசிங்கம். விடு. இது பாருங்க, இதை விட கேவலமா கூட நீங்க பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வெறி பிடிச்சு போயிருக்கு. இப்படி எல்லாம் பேசினா பயந்துகிட்டு நான் அப்சராவை வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நீங்க இப்படி பண்ணதான் எங்க வைராகியம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் நின்னீங்க, நினைச்சு பார்க்க முடியாத அசிங்கத்தை நேர்ல பார்க்க வேண்டியிருக்கும். மரியாதையா போயிடுங்க, வெளியில போங்க. என்ன வார்த்தமா சொல்லிட்டாம மனுஷனாவ. அசிங்கோடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை விட்டு ஒதுங்கி போறது தாங்க நல்லது. மதி சொன்னது தாங்க 100ல் 1 வார்த்தை. அந்த மனுஷன் இதுக்கு மேலேயும் பேசுவாரு. அதை நாம பெருசா எடுத்துக்கிட்டா அப்புறம் அவர் நினைச்சது நடந்துருச்சு, ஜெயிச்சிட்டோன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தூக்கி போட்டு வேலையை பார்ப்போம். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். அம்மா, நாங்க ராஜி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம்மா. சரிப்பா. டேய், டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பார்த்துங்க. சரி சரி. பாட்டி, அழாதீங்க பாட்டி. வாங்கப்பா. வாராஜி, என்னப்பா என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்பா,
சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னை பார்த்து யாருமே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லம்மா. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடலாமா? அப்பா யாருப்பா? என்ன சொன்னாங்க? நம்ம நித்யாவோட அப்பா தாம்மா. வாய் விட்டு சொல்ல முடியாதபடி அப்படி ஒரு கேவலத்தை பேசிட்டு போயிட்டான். என்ன மனுஷன் அது? இவ்வளவு கேவலமான வார்த்தையை பேசுறதுக்கு அவனுக்கு எப்படித்தான் மனசு வந்ததுன்னே தெரியல. அப்பா அந்த ஆள் எப்பவுமே கீழ்த்தரமான புத்தியில பேசுறவர் தானப்பா. அப்புறம் என்னத்த பேசிட்டாருன்னு இவ்ளோ வருத்தப்படுறீங்க? வேணாம்மா, விடுமா. அந்த ஆள் செய்யற பாவத்தை அந்த ஆளை அனுபவிச்சுட்டு போகட்டும். இதுல நாம ஏதாவது சொல்லி நித்யாவோட மனசு வேதனைப்பட வேண்டாம். அப்பா என்னப்பா பேசுறீங்க? நித்யா யாரு? அவ நம்ம வீட்டு பொண்ணுப்பா. அவங்க அப்பாவே தப்பு செஞ்சாலும் அவ தப்புன்னு தான் சொல்லுவா. என்னைக்காவது நித்யாவை நம்ம வேற மாதிரி பாத்துருக்கோமா? இல்லம்மா, நித்யா மட்டும் அங்க இருந்திருந்தா அப்பான்னு கூட பார்க்காம அந்த ஆள் சட்டையை பிடிச்சிருப்பா. நாங்களும் சுந்தரி அம்மா விட்டு விசேஷமாச்சு, நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பேசாம வந்துட்டோம். அத்தை விடுங்க அத்தை. அதை பற்றி தேவையில்லாம பேசினோம்னா நமக்கு தான் கஷ்டம். அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் மாமா சொன்ன மாதிரி அவர் நித்யாவோட அப்பா. அவர் தப்பே பண்ணியிருந்தாலும் அவரை பற்றி பேசினோம்னா தேவையில்லாம நித்யா மனசு தான் கஷ்டப்படும். விடுங்க அத்தை. நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியல. நீங்களாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கண்ணா. இல்லை விடு நித்யா, அதை பற்றி பேசினோம்னா தேவையில்லாம மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நீங்க இப்படி மறைச்சு பேசுறதுதான் எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு நீங்களும் அது சொல்லுங்களேன் அத்தை. இதுக்குதான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போனா ஏதாவது பிரச்சனை வரும், வேண்டாம் போகாதீங்கன்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? என்ன நித்யா பேசுற? அங்க உங்க அப்பா வருவாரு, அவர் இப்படி எல்லாம் சண்டை போடுவாருன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, அப்படி என்னதான் சண்டை போட்டாருன்னு யாராவது சொல்லுங்களேன். அது அண்ணி, சுந்தரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்னு அசிங்கமான அர்த்தத்துல கேட்டுட்டேன். அப்பா என்னப்பா அந்த ஆள் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு? எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? சரி விடுங்க நீ. அவர் குணம் அவ்வளோதான் நினச்சி நம்ம விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லண்ணா, எதுக்கு விடணும்? அவர் தப்பு பண்ற போல போனா போதுன்னு விட்டுட்டு போறதுனாலதான் ஓவரா ஆடிட்டு இருக்காரு. இப்பவே போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். வசந்தா, அந்த போன் எடு. எடுத்துட்டு வரேன். ஹலோ. இன்னும் என்னெல்லாம் என்ன சித்திரவதை பண்ணலான்னு இருக்கீங்கப்பா? பண்ணதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உங்களை யாரு பெரியம்மா வீட்டுக்கு போக சொன்னது? அத பத்தி உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. நீங்க பண்ற ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தானே இங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கு. உன்னை யார் சொல்ல சொன்னா? எதுக்கு நீங்க என் மாமனார் பத்தி பேசுனீங்க? பேசுனதோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. என் அண்ணன் குடும்பத்துக்கு எனக்கும் 1000 இருக்கும். இதுல ஓ மாமனார் எதுக்கு மூக்க நுழைக்கிறாரு? அந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கா இல்ல அந்த ஆளுக்கு உரிமை இருக்கா? 4 பேரை கூப்பிட்டு வச்சு கேட்டு பாரு. நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். இந்த ஆள் எதுக்கு நடுவுல நாட்டாம? தேவையில்லாம என் வீட்டு பிரச்சனைக்கு வந்தான்னு வச்சுக்கேன், இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி வை.
மாமனாருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. சரி, அது என் பெரியம்மா வீடு. நான் கேக்குறேன், சொல்லுங்க. முதல்ல நீ யாரு? நீ எனக்கு மகளா இருந்தா தானே அவ உனக்கு பெரியம்மா. இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. போன வை. நித்யா, அழாத. இதுல நீ என்ன பண்ணுவ? உன் தப்பு எதுவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் நான் தானே எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இதை பாருமா, உன்னை யாரும் அப்படி ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வர மாட்டோமா. பாபு இருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாமா. மனசை போட்டு குழப்பிக்காம நீ போய் அமைதியாயிருமா. போமா. மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க. நான் போய் செக் புக்கை எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீங்க வாங்க, வந்து அமைதியாக உட்காருங்க. ராஜி, நீ போய் நித்யாவை சமாதானப்படுத்து போ. சரிங்க. அத்தை, தண்ணி கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க மாப்பிள்ள. உட்காருங்க மாமா. உட்கார் கவிதா. இல்ல, இருக்கட்டும் அத்தை. நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க கவிதா. நீங்க இங்க? எனக்கு தான் உட்காந்து யோசிச்சு கவலைப்படுறதுக்கு நிறைய இருக்கே. என்ன பெரியமா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வா வெற்றி, உட்காரு. பரவாயில்ல பெரியமா, இருக்கட்டும். என்னப்பா முகையும் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ வழக்கமான வெற்றியே இல்ல. அதை விடுங்க பெரியமா. கவிதா, பெரியமா மாத்திரெல்லாம் கரெக்டா எடுத்துட்டாங்கல்ல? எதுக்கு நீ இப்ப பேச்ச மாத்துற? இதுல இருந்து நீ எதையோ மறைக்கிறேன்னு தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. நான் உங்ககிட்ட எதையாவது மறைக்கிறேனாப்பா? ஐயோ பெரியமா. அப்ப என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு. சொல்லு வெற்றி. வர வழியில நிம்மியும் அந்த பையனையும் பார்த்த. ஒரு மாதிரி மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டான். உன்னை அந்த வீட்டுல இருந்து வெளியில துரத்துறனா இல்லையா பாருன்றான். திவ்யாவையும் அவ புருஷனையும் என் கைக்குள்ள கொண்டாந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த பொம்பளையையும். ஆமா, அந்த மரியாதை இப்ப ரொம்ப முக்கியம். சொல்லுப்பா, என்ன சொன்னாங்கன்னு. அந்த பொம்பளைய எங்க பக்கம் இழுத்துருவேன்னு சொல்றான். அந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். அதை ஏமாத்தி திருடுறதுக்காக தானே நீ அவங்க கூட இருக்குன்னு சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்க, அப்புறம் என்ன நடக்குது பாருன்னு சொல்றான் பெரியமா. ஏன் வெற்றி, அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? பல்ல உடைச்சு கையில குடிச்சிட்டு வர வேண்டியதானே? இல்ல பெரியமா, நிம்மி அவளெல்லாம் கொலையே பண்ணா கூட தப்பு இல்ல.